அஸ்ஸலாமு அலைக்கும். இது ஒரு பள்ளி மாணவனாக 6ஆம் வகுப்பில் படிக்கும்போது நடந்த ஒரு அனுபவ கதை. வீட்டில் கடைசி பிள்ளையாக இருந்த எனக்கு அப்போது பெரிய கஷ்டங்கள் எதுவும் இல்லை. படிப்பில் சிறந்தவன் என்ற பெயர் பெற்றிருந்த என் மனதில் கொஞ்சம் பெருமை இருந்தது உண்மை. மதியம் மணி அடித்தவுடன் உணவு பாத்திரத்துடன் பள்ளி முற்றத்தில் இருந்த ஆலமரத்தடிக்குச் சென்று உணவு உண்பது என் வழக்கம். மற்ற குழந்தைகளுடன் உட்கார்ந்து சாப்பிடுவதில் எனக்கு விருப்பமில்லை. ஒரு நாள் மணி அடித்ததும் உணவு பாத்திரத்துடன் ஆலமரத்தடிக்குச் சென்றேன். பாத்திரத்தை திறந்தவுடன் ஒரு பெண் குழந்தை என் முன்னால் வந்து நின்றாள். என் பாத்திரத்தை பார்த்தபடி நின்ற அவளின் கண்களை பார்த்ததும் எனக்கு கோபம் வந்தது. போ பெண்ணே என்று கோபத்துடன் கூறினேன். அப்போது அவளின் கண்கள் கலங்குவதையும் உதடுகள் துடிப்பதையும் பார்த்தேன். எனக்கு பயம் ஏற்பட்டது. என்ன, ஏன் அழற என்று கேட்டேன். கிழிந்த துப்பட்டியை மறைத்தபடி அவள் சொன்னாள், கொஞ்சம் சோறு தருவீங்களா? அந்த வார்த்தைகள் என்னை அதிர்ச்சியடைய செய்தன. என் இதயத்தில் ஒரு வலி உணர்ந்தேன். தங்கை இல்லாத எனக்கு அவளில் ஒரு தங்கையை பார்த்தேன். போய் பாத்திரம் எடுத்துட்டு வா என்று சொன்னேன். அவள் உற்சாகத்துடன் ஓடினாள். அவளின் ஓட்டத்தை பார்த்தபோது அவளின் நிலையை அறிய வேண்டும் என்று தோன்றியது. என் பெருமை உருகி போனது. அவள் திரும்பி வந்தாள், கையில் 2 பெரிய இலைகளுடன். இலைகளை தரையில் விரித்தாள். நான் அதில் சோறு பரிமாறினேன். சிறு புன்னகையுடன் அவள் பசியுடன் சோறு சாப்பிடத் தொடங்கினாள். கை தவறி இலை கிழிந்து விரல்கள் மண்ணில் பட்டதை பார்த்தேன். அவளின் பசியை பார்த்தபோது என் கண்களில் ஒரு சிறு கண்ணீர் துளி விழுந்தது. காலையில் நீ என்ன சாப்பிட்ட என்று மெதுவாக கேட்டேன். நேற்று இரவு கஞ்சி குடித்தேன். அம்மாவுக்கு காய்ச்சல். அம்மாவோட கஞ்சியையும் எனக்கு தந்தாங்க. இன்னைக்கு மதரசாவுக்கு போயிட்டு வந்தப்போ ஒன்னும் இல்ல. பள்ளி முடிஞ்சு போனா ஏதாவது இருக்கும்னு சொன்னாங்க. அப்பாவுக்கு வேலை இல்ல, கடையில கடன் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க என்று அவள் ஒரே மூச்சில் சொன்னாள். உன் பேர் என்று கேட்டேன். சாபரா என்று வெட்கத்துடன் சொன்னாள். மீதி சோறு கொடுக்க முயன்ற போது வேண்டாம் இக்கா சாப்பிடு என்று அன்புடன் சொன்னாள். அந்த இக்கா என்ற அழைப்பில் அவள் என் தங்கையாக மாறினாள். அன்பு என்னவென்றும் பெருமை நல்லதல்ல என்றும் அன்று கற்றேன். அன்று எனக்கு பசி தோன்றவில்லை. பாத்திரத்தை கழுவி அவளையும் கூட்டிக் கொண்டு அருகிலுள்ள கடைக்குச் சென்று மிட்டாய் வாங்கி கொடுத்தேன். இனி தினமும் உனக்கு சோறு கொண்டு வரேன் என்று சொன்னேன். அவள் என் கண்களை பார்த்து உண்மையாவா என்று கேட்டாள். அவள் 5ஆம் வகுப்பில் இருப்பதாகவும் நாளை சந்திப்போம் என்றும் சொல்லி பிரிந்தோம். அன்று வகுப்பில் கவனிக்க முடியவில்லை. வீட்டுக்கு வந்தவுடன் அம்மாவிடமெல்லாம் சொன்னேன். அம்மாவின் கண்கள் கலங்கின. என்னை அணைத்து, முத்து, தினமும் அந்த குழந்தைக்கு சோறு கொண்டு போ, நான் 2 பாத்திரத்தில் தரேன் என்று சொன்னார்கள். அந்த வார்த்தைகளை கேட்டபோது முதன்முறையாக மிகவும் சந்தோஷமாக உணர்ந்தேன். மறுநாள் பள்ளிக்கு சென்றவுடன் சாபிராவை தேடினேன். மதியம் ஆலமரத்தடிக்கு வரச் சொன்னேன். அவள் வந்தாள். அப்படியே நானும் என் தங்கையும் 7ஆம் வகுப்பு வரை அந்த யூபி பள்ளியில் ஒன்றாக சோறு பகிர்ந்து சாப்பிட்டோம். பள்ளியின் படியே இறங்கும்போது அவளை பார்த்து ஏமாற்றத்துடன் ஒரு புன்னகை செய்தேன். அந்த புன்னகையில் கண்ணீர் இருந்தது. அதன்பின் என் கல்வி முடிந்தது. மீண்டும் படிக்கவில்லை. பேண்ட் இசை கற்கத் தொடங்கினேன். ஆண்டுகள் கடந்து போயின. சில நினைவுகள் மங்கிவிடும். ஒரு நாள் என் வீட்டருகே இருந்த ஒரு மாஸ்டர் வளைகுடாவில் இருந்து விடுப்பில் வந்தபோது, முத்து, ஒரு இடத்துக்கு போகணும், உன் பைக்கில் போகலாமா என்று கேட்டார். நான் சம்மதித்தேன். மறுநாள் பைக்குடன் மாஸ்டரின் வீட்டுக்கு வந்தேன். ஒற்றப்பாலத்துக்கு. ஒரு வீட்டில் சில பொருட்கள் கொடுக்க என்று மாஸ்டர் சொன்னார். ஒற்றப்பாலம் வந்து மாஸ்டர் சொன்ன வீட்டின் முன் பைக் நிறுத்தினேன். ஒரு பெரிய மாளிகை. மாஸ்டர் காலிங் பெல் அழுத்த ஒரு அழகிய பெண் கதவை திறந்து எங்களை உள்ளே அழைத்தாள். ஜூஸ் கொண்டு வந்து உபசரித்தாள். மாஸ்டர் என்னை அறிமுகப்படுத்தினார். என் பெயரை கேட்டவுடன் அந்த பெண் என்னை ஒரு பார்வை பார்த்தாள். அவளின் கண்கள் கலங்கின. இக்கா என்று ஒரு அழைப்பு. என் இதயம் பதறியது. என் சாபிரா குட்டி. அந்த பெரிய மாளிகையில் அவள் ஒரு ராணியாக இருந்தாள். என் பழைய சட்டையை பார்த்த அவளின் பார்வையில் நான் நடுங்கினேன். சாபிரா உள்ளே ஓடி திரும்பி வந்தபோது கையில் ஒரு குழந்தையுடன். அந்த குழந்தையை என் கையில் கொடுத்தாள். குழந்தையின் முகத்தை பார்த்தபோது பழைய சாபிரா நினைவுக்கு வந்தாள். கண்ணீர் வழியாமல் இருக்க நான் பாடுபட்டேன். அவள் மாஸ்டரிடம் எல்லாம் சொன்னாள்.
மாஸ்டர் என்னை அணைத்து, முத்து, நீதான் சரி என்று சொன்னார். அந்த வார்த்தைகள் ஒரு பெரிய விருதாக தோன்றியது. விடை பெறும்போது கதவின் மறைவில் சாவிரா கண்ணீர் துடைத்து அழுவதை பார்த்தேன். மறுபடியும் வரேன் என்று உறுதியாக கை அசைத்து கேட்டை மூடும்போது என் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. இன்றும் என்னை நினைக்கும் என் தங்கை குட்டிக்காக நான் பிரார்த்திக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் வாழ்க்கையை சுகத்திலும் மகிழ்ச்சியிலும் ஆக்கட்டும். வறுமையிலிருந்து நம்மை அனைவரையும் விடுவிக்கட்டும். ஆமீன்.